வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் மகிஷியை வதம் செய்து தங்களை காத்தருள வேண்டும் என்று தேவர்கள் கேட்டுக்கொண்டனர். பூதநாதனாகிய ஐயப்பன் மகிஷியுடன் யுத்தம் செய்வதற்கு தயாரானார். வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக எழுந்து நின்று மகிஷியுடன் தனது யுத்தத்தை தொடங்கினார். அந்த யுத்தமானது இதுவரை வானுலகத்திலும் சரி வையகத்திலும் சரி இதுவரை கண்டிராத ஒன்றாக இருந்தது. பல வரங்களை பெற்ற மகிஷி மிக பலத்துடன் இருந்தாள். அதனால் பெரிய மலைகளையே பெயர்த்து மணிகண்டனின் மீது எரிந்தாள். ஆனால் மணிகண்டன் அவற்றை பொடி பொடியாக செய்து வீசினான். மணிகண்டனை வெல்ல தனக்கு தெரிந்த ஆயிரக்கணக்கான யுக்திகளை பயன்படுத்தி பார்த்தாள் மகிஷி. ஆனால் அவை எதுவும் மணிகண்டன் முன்பு எடுபடவில்லை. ஐயப்பன் முன்பு மகிஷி தோற்று வீழ்ந்தாள். அவளை தூக்கி சுழற்றி வானை நோக்கி வீசினார். அவள் வானில் பறந்து பம்பா நதியின் மேற்கே உள்ள அமுதா நதி தீர்த்தத்தில் வீழ்ந்தாள். அடுத்த நொடி அவள் மார்பின் மீது ஏறி நின்று நடனமாடினார் மணிகண்டன். பலி பொறுக்க முடியாமல் மகிஷி கதறினாள். அப்பொழுதுதான் மகிஷிக்கு தான் பெற்ற வரம் நினைவுக்கு வந்தது. தன்னை அழிக்க வந்திருப்பது ஹரிஹர சுதன்தான் என்பதை உணர்ந்து அவரை வணங்கி துதித்தாள். ஐயப்பனும் மனமிறங்கி மிதிப்பதை நிறுத்திவிட்டு அவளை வருடி கொடுத்தார். ஐயப்பனின் கைப்பட்டதும் மகிஷியின் உடலில் இருந்து அழகான தேவதை போன்ற பெண் ஒருத்தி வெளிப்பட்டாள். தேவர்களும் முனிவர்களும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த அழகு பெண்ணானவள், நீயே என்னை மணந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று ஐயனிடம் வேண்டி நின்றாள். ஆனால் அது முடியாது. ஏனென்றால் நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பதான அவதாரம் இது என்று கூறி அவளை சபரிமலையில் தன் சன்னதியின் இடபாகம் எழுந்தருளி நிலை கொள்ளுமாறு வரமும் தந்தார். மகிஷியை வதம் செய்ததன் மூலம் தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறியதாக நினைத்த ஐயப்பன் மும்மூர்த்திகளை நோக்கி தொழுதான். மும்மூர்த்திகளும் ஐயப்பன் முன்பு தோன்றி அவரை வாழ்த்தினர். சிவன் மணிகண்டனை அழைத்தார். மணிகண்டா, உன் பணி இத்துடன் நிறைவு பெற்றதாக எண்ணாதே. போட்ட நாடகத்தில் ஏற்ற வேடத்தை முழுமையாக செய். நீ புலிகளுடன் பந்தளம் சென்று வா என கட்டளையிட்டார். இனி அடுத்த அத்தியாயத்தில் மணிகண்டன் என்ன முடிவு செய்தான் என்பதனை அறிவோம்.